வணக்கம். நம்ம எல்லாருக்குமே கதைகள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுவும் குறிப்பா வார்த்தைகளே இல்லாம சொல்லப்படுற உணர்வுகளை பத்தின கதைகள் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதை பயணத்துல தி ப்ளூ ஸ்கார்ஃப் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையோட ஆழத்துக்குள்ள போக போறோம். இது வெறும் ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. எந்த ஒரு வார்த்தையும் பேசாம வெறும் பார்வையாலேயே உருவான ஒரு அமைதியான ரொம்ப அழகான உறவோட பயணம் இது. வாங்க இந்த உணர்வுபூர்வமான பயணத்துக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப அழகான விஷயம்னு எதை சொல்லுவீங்க? தினமும் காலையில நீங்க பார்க்குற முகங்கள், பஸ்ஸுலயோ ட்ரெயின்லயோ கடந்து போற மனிதர்கள், எந்த அறிமுகமும் இல்லாம இவங்க எப்படி உங்க நாளோட ஒரு சின்ன அங்கமா மாறுறாங்க? இப்படிதான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல ஒருத்தரோட வாழ்க்கை ரொம்ப கேஷுவலா ஆனா ரொம்ப அழகா நகர்ந்துட்டு இருக்கு. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இவர்தான் அரவிந்த், ஒரு டியூஷன் மாஸ்டர். ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. காலையில ஸ்கூல் பசங்களுக்கு கிளாஸ், சாயங்காலம் ஆனா +2 பேட்ச். டெய்லி இதுதான் அவரோட ரொட்டீன். பார்க்கறதுக்கு ரொம்ப போர் அடிக்கிற ஒரு வழக்கமான வாழ்க்கை மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா அந்த சாதாரண வாழ்க்கைக்குள்ளேயும் யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன சுவாரஸ்யம் ஒளிஞ்சிருக்கு. தினமும் காலையில சரியா 8:15 மணி. அந்த சின்ன ஊர் பஸ் ஸ்டாப், மென்மையான காலை வெயில், ஒரு சில்லுன்னு காத்து, தூரத்துல டீ கடையில இருந்து வர்றப்போக அரவிந்த் தன்னோட சிம்பிளான ஷர்ட்ல கையில புஸ்தகங்களோட அங்க நிக்கும்போது தான் அவனோட நாளே உண்மையா ஆரம்பிக்குது. ஏன்னா கரெக்டா அந்த 8:15க்கு அவனோட அந்த போர் அடிக்கிற வாழ்க்கை ஒரு சின்ன மேஜிக் மாதிரி மாறுது. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு டெய்லி ஒருத்தங்க வருவாங்க. அவங்க ஒரு நர்ஸ். எப்பவுமே ரொம்ப நேர்த்தியான ஒரு ப்ளூ கலர் சாரீல அங்க வந்து நிப்பாங்க. தளர்வான கூந்தல், கலைஞ்ச பின்னல், நைட் டியூட்டி முடிச்சிட்டு வரதால முகத்துல ரொம்ப டயர்ட்னஸ் இருந்தாலும் அவங்க கண்கள்ல ஒரு பெரிய அமைதி இருக்கும். அரவிந்துக்கு அவங்க பேர் கூட தெரியாது. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. ஆனா அவங்க வந்த உடனே அந்த பஸ் ஸ்டாப்பே ரொம்ப அமைதியா மாறணும் மாதிரி ஒரு ஃபீல். அவங்கள பார்த்த உடனே அரவிந்த் முகத்துல யாருக்கும் தெரியாம ஒரு சின்ன ரகசியமான ஸ்மைல் வந்துட்டு போகும். இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு அரவிந்த் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த ஊர் டீ கடைக்காரருக்கு இது தெரிஞ்சிடுச்சு. அவர் அரவிந்த பார்த்து ரொம்ப கலாய்க்கிற மாதிரி கேக்குறாரு, மாஸ்டர், பஸ்க்காக வெயிட் பண்றீங்களா? இல்ல ப்ளூ சாரிக்காகவா அப்படின்னு. அந்த சின்ன ஊர்ல நடக்கிற இந்த யதார்த்தமான ஒரு விஷயம் அரவிந்த லைட்டா வெக்கப்பட வைக்குது. ஆனா அவனுக்கே தெரியும் அவனோட நாள் ரொம்ப அழகா சந்தோஷமா ஆரம்பிக்க காரணமே அவங்கதான் அப்படின்னு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். திடீர்னு ஒரு நாள் அந்த பஸ் ஸ்டாப் பெஞ்ச் காலியா இருக்கு. நல்ல மழை பெய்யற கால நேரம். அந்த ப்ளூ சாரி நர்ஸ் வரவே இல்ல. சரி, நைட் டியூட்டி இருக்கும் அப்படின்னு அரவிந்த் தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிறான். ஆனா அடுத்த நாளும் அவங்க வரல. ஒரு வாரம் ஆயிடுச்சு. பஸ் வருது போகுது, ஆனா அவங்க மட்டும் அங்க இல்ல. அரவிந்துக்குள்ள ஒரு பெரிய தவிப்பு ஆரம்பிக்குது. ஏதோ தப்பா இருக்குன்னு அவனோட மனசு சொல்லிட்டே இருக்கு. அவனால கிளாஸ்ல கூட சரியா கவனம் செலுத்த முடியல. போர்ட்ல பசங்களுக்கு தப்பு தப்பா ஈக்குவேஷன் எழுதுறான். எதையோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டே கிளாஸ் ரூம் ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்க்கறான். அந்த கிளாஸ் ரூம்ல வெளிச்சம் குறைஞ்சு ஒரு இருட்டான ஃபீல் வர மாதிரி ஒரு உணர்வு. அவனோட அந்த அழகான அன்றாட வாழ்க்கை உடைஞ்சு போனது அவனுக்குள்ள ஒரு பெரிய எமோஷனலான போராட்டத்தை உருவாக்குது. ஒரு நாள் அதே டீ கடைக்காரர் ரொம்ப சீரியஸா வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த நர்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் வார்டுல அட்மிட் ஆயிருக்காங்களாம். இத கேட்ட அடுத்த செகண்ட் அரவிந்துக்கு அப்படியே ஹார்ட்டே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய சைலன்ஸ். அந்த ஷாக்ல இருந்து அவரால வெளியே வரவே முடியல. ஆவி பறக்கிற அந்த டீ கிளாஸ் முன்னாடி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அரவிந்த் நேரா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறான். அந்த காரிடார்ல நடந்து போகும்போது அந்த டியூப்லைட் வெளிச்சம், ஒரு மாதிரி பயமுறுத்துற மருந்து வாட, நோயாளிகளும் நர்ஸ்களும் ரொம்ப ஸ்லோவா நடந்து போயிட்டு இருக்காங்க. அரவிந்த் கையில ஒரு சின்ன கிஃப்ட் பேக் வச்சுக்கிட்டு ரொம்ப பதற்றமா ஹார்ட் பீட் எகிற அந்த கேன்சர் வார்டை நோக்கி நடந்து போறான். இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க. அரவிந்த் மனசுல இருந்த அந்த அழகான பஸ் ஸ்டாப், அந்த ப்ளூ சாரி, அமைதியான கண்கள். ஆனா இப்போ நிஜத்துல அவன் பார்க்கற அந்த கேன்சர் வார்டு. அங்க ஒரு மூலையில இருக்கிற பெட்ல ரொம்ப வீக்கான ஒரு முகம். தலையில முடி இல்லாம அதை மூடி ஒரு துணி கட்டிக்கிட்டு அந்த நர்ஸ் உட்காண்டிருக்காங்க. இது உண்மையாவே மனச நொறுக்கிற ஒரு தருணம். அவங்க அரவிந்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ரொம்ப மெதுவா ஒரு சின்ன முனகலோட மெல்லிய குரல்ல கேக்குறாங்க, நீங்க பஸ் ஸ்டாப்? அவங்களால நம்பவே முடியல. ஒரு அறிமுகமே இல்லாத பஸ் ஸ்டாப்ல மட்டுமே பார்க்குற ஒருத்தர் தன்னை தேடி இந்த கேன்சர் வார்டுக்கு வந்திருக்காருங்கிற அந்த அதிர்ச்சி அவங்க குரல்லையே தெரியுது. அரவிந்த் எதுவுமே பேசல. ஒரு சின்ன அன்பான சிரிப்போட தன் கையில இருந்த அந்த பேக்ல இருந்து ஒரு பரிசை ரொம்ப மெதுவா வெளியே எடுக்கிறான். அது ரொம்ப சாஃப்டான ப்ளூ கலர்ல மடிச்சு வைக்கப்பட்ட ஒரு ஸ்கார்ஃப். அவங்க டெய்லி கட்டிக்கிட்டு வந்த அதே ப்ளூ கலர் சாரியோட நிற அது. அது ரொம்ப அன்பா அவங்க கிட்ட நீட்டுறான். அவங்க கை நடுங்கிட்டே அதை வாங்குறாங்க. அப்போ அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் உடையுது. ரொம்ப உடைஞ்சு போய் அவங்க மனசுக்குள்ள இருந்த பயத்தை வெளியே சொல்றாங்க.
கீமோ ஆரம்பிச்சதுலேருந்து வெளியே போகவே பயமா இருக்கு, நான் அழகா இல்லைன்னு நினைச்சேன் அப்படின்னு. இந்த நோய் தன்னோட தன்னோட அடையாளத்தை அழிச்சிடுச்சுன்னு அவங்க எவ்வளவு தூரம் பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஒரு வார்த்தையிலேயே நமக்கு புரியுது. இந்த இடத்துல ஒரு பெரிய அமைதி, ஒரு சின்ன பதற்றம் கூட சொல்லலாம். ஆனா அந்த சைலன்ஸுக்கு நடுவுல அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த பிணைப்பு ஒரு புது பரிமாணத்தை அடையுது. எந்த ஒரு பரிதாபமும் இல்லாம ரொம்ப தூய்மையான, நேர்மையான ஒரு உணர்வோட அரவிந்த் அவங்கள பார்க்கறான். அவன் கண்கள்ல எந்த மாற்றமுமே இல்ல, அதே பழைய பஸ் ஸ்டாப் அரவிந்த் தான் அவன். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? அரவிந்த் சொல்ற அந்த பதில், நீ வந்த அந்த பஸ் ஸ்டாப் தான் எனக்கு அழகுனா என்னன்னு கத்துக் கொடுத்தது. இந்த வார்த்தைகள் எவ்வளோ ஆழமானவைன்னு கொள்ள யோசிச்சு பாருங்க. அழகுங்கிறது வெளியில தெரியிற உருவம் கிடையாது, அது நீங்க எனக்கு கொடுத்த அமைதி, உங்க கண்கள்ல இருந்த அந்த நிம்மதி அப்படிங்கிறத அவன் ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறான். இது உண்மையாவே அன்பை ஒரு புது விதமா வரையறுக்குது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவங்க ரொம்ப அழுகுறாங்க. ஆனா அந்த அழுக பயத்தினாலேயோ இல்ல சோகத்தினாலேயோ வந்தது கிடையாது. பல நாளுக்கு அப்புறம் தன்னை யாரும் பரிதாபமா பார்க்கல, தன்னை ஒரு முழுமையான மனுஷியா அழகா ஒருத்தர் ஃபீல் பண்றாரு அப்படிங்கிற அந்த நிம்மதியில வந்த கண்ணீர் அது. அந்த ஹாஸ்பிட்டலோட மென்மையான ஒளியில அவங்க மனசுல இருந்த பயம், பாரம் எல்லாமே காணாம போகுது. அடுத்த நாள் அந்த கேன்சர் வார்ட் ஜன்னல் வழியா ஈவினிங் வெயில் உள்ள வருது. ஒரு சில்லுன்னு காத்தடிக்குது. அந்த காத்துல அரவிந்த் கொடுத்த அந்த ப்ளூ ஸ்கார்ஃப் ரொம்ப மெதுவா பறக்குது. இது ரொம்ப அர்த்தமுள்ள, ரொம்ப நம்பிக்கையான ஒரு முடிவு. அவங்களோட அந்த அழகான பிணைப்பு எந்த வார்த்தையும் இல்லாம இப்போ ஒரு புது அடையாளத்தோட மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத இது ரொம்ப அழகா உணர்த்துது. இப்போ ஃபைனலா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நம்மளோட வெளித்தோற்றம், அழகு இதெல்லாம் போயிட்டா உங்க வாழ்க்கையில உண்மையான அழகுன்னு எதை சொல்லுவீங்க? உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட அந்த உண்மையான அழகு என்னன்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நம்மளோட இந்த கதை பயணத்தை முடிச்சுக்கலாம். உங்களுக்கான உண்மையான அழகை தேடுங்க.